வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ்க்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ ஈஸியான முறையில் தைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேக் சைடு துணியை நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு, ஃப்ரண்ட்டு துணி உள் பக்கம் மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். 2 தையல் டாட்டா அடித்த மாதிரி போட்டுக்கலாம், பிரியாமல் இருக்க. இப்போது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது பேக் சைடு துணியில் 1/2 இன்ச் விட்டுட்டு தையலுக்காக அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அதை ஒரிஜினல் துணியிலையும் இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு துணியை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த அர்க்காத் பண்ண இடத்துல டாட் வச்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் பேக் சைடு துணியில் 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு நேராக ஃப்ரண்ட்டு துணியிலையும் டாட் வச்சுக்கலாம். இப்போது 3/4 இன்ச் விட்டுட்டு உள்பக்கமாக ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது மேல் பக்கம் ஃப்ரண்ட்டு துணியில் டாட் வச்சோம்ல, அதிலிருந்து கீழே 3/4 இன்ச் டாட்டுக்கு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 30, இடுப்பு சுற்றளவு 27, 3/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அப்போ 3/4 இன்ச்சோட ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா சேர்த்து தையல் போட்டால் கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த பக்கமும் அதே மாதிரி 1/2 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சு ஒரு புள்ளி அளவுக்கு இன்னொரு டாட் வச்சுக்கலாம். இப்போது இந்த பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போது இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம். இருபத்தி 7 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. கட்டுற பட்டியை அளக்கக்கூடாது. இப்போது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி 2 தையல் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவில் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.